அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பைல்ஸ் பிரச்சனை. ஸோ இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு அடித்தளமே என்னன்னு பார்த்தா நம்மளோட மோஷன் கரெக்டான அந்த டைமிங்க்கு போகாதது, இன்னொன்று மோஷன் அடக்கி வச்சிருக்கிறது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் இறுகி இறுகி போகும். அவங்க அதாவது நார்மலாக போகிற மாதிரி இல்லாமல் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வயிறு அழுதி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலர் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட உண்டு. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உட்காரவும் முடியாது. இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களால நிறைய நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாலே ஒரு மாதிரி குத்துற மாதிரி வலிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங்லாம் ரொம்ப சந்திச்சு அவங்க அந்த கஷ்டங்களை யார்கிட்ட சொல்கிறது, என்னென்னு சொல்கிறது ஒன்றும் புரியாமல் அதை வெளி சொல்கிறதுக்கும் வெக்கப்பட்டுட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தீர்வாக நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா பைல்ஸ் டேப்லெட் அண்ட் பைல்ஸ் க்ரீம். அதில் இன்றைக்கி நம்ம பைல்ஸ் க்ரீம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பைல்ஸ் க்ரீம் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. அதாவது என்னென்னா இந்த மோஷன் போகிற இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் வீங்கி இருக்கும், இல்லை ரத்தம் வரும், இல்லை காயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்குலாம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த இடத்துல இருக்கிற காயங்களும் மறைஞ்சு வீக்கமும் வற்றி காயம் புண்ணை ஆற்றி வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட க்ரீம். ஸோ இந்த க்ரீமில் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னா ஜதாயுதி தைலம், அதாவது நம்ம மல்லி சொல்லுவோம் இல்லையா, ஜாதி மல்லி, ஸோ அதனோட தைலம் இதில் கலந்துருக்காங்க. காசி சத்யா தைலம். இந்த தைலம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மெடிசன்ஸில் ஷாப்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அந்த தைலங்களை வச்சு நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேம்பில் இருக்கிற அந்த விதை இருக்கு இல்லையா, அதனோட எக்ஸ்ட்ராக்டு, மஞ்சள் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யஷாத் பஷ்மானா ஒன்றும் கிடையாது, நம்ம துத்தநாகம்னு சொல்லுவோம் இல்லை, ஜிங்க். ஸோ அதை அந்த இன்க்ரீடியன்ட் நமக்கு இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிற பெயின், அதாவது மோஷன் போகிற இடத்துல இருக்கிற பெயினோ, அந்த இடத்துல இருக்கிற வீக்கமோ, ஒரு சிலருக்குலாம் ப்ளீடிங் ஆகும், ஒரு சிலருக்கு காயமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு ஒரு அருமருந்தான் நம்மளோட பைல்ஸ் க்ரீம் யூஸ் ஆகும். ஸோ நார்மலாக பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், முள்ளங்கி, பேரிக்காய், அப்புறம் ஆப்பிள், வாழைப்பழம், இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பைல்ஸ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணலான்னா நம்ம க்ரீமோடவே சேர்த்து ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபிங்கர் சைஸில், அதை வச்சு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கைகளை நல்லா கழுவிட்டு மோஷன் போகிற இடத்துல அந்த ஸ்வெல்லிங் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக க்ரீம் எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். டெய்லி ஒரு சிலருக்கு அந்த இடத்துல இச்சிங் இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அவங்கள 2 அல்லது 3 தடவை யூஸ் பண்ண சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ப்ளீடிங் இருக்குது அந்த மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்குலாம் 3லேருந்து 4 தடவை யூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.